ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. பார்த்தீங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது நம்ம எந்த ஒரு விஷயம் தான் பிள்ளைங்க அவங்களே எப்படி சாவி ஆன் பண்ணிட்டாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த எல்லா மூலையும் தெரியும், டக்குன்னு பிரேக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஸ்டார்ட் ஆகலை, தலையை சொல்லிடுறத பாருங்கள். என்ன அதான் என்றைக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு இப்போ ஒரு ஜாமான் கடைக்கு போகிறோம், இல்லைன்னா சாவியை வச்சுட்டு வண்டியில் நிப்பாட்டிட்டு போகிறோம், அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க. சாவியை மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போயிருங்க. வண்டியை ஆஃப் பண்ணி என்றைக்குமே சாவியை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் கடைக்கு போங்க. எப்பேற்பட்ட ஃபோனாக இருந்தாலும் வண்டியை ஆஃப் பண்ணி சாவியை பாக்கெட்டில் போட்டு தான் நீங்கள் ஃபோனே பேசணும். என்ன ரீசன்னா, நிறையா விழிப்புணர்வு வீடியோ நிறையா வருது. இது அடுத்தவங்களுக்கு நடக்கிறது போது அது வேடிக்கை, அது நமக்கு நடந்துடக்கூடாது. இந்த வீடியோ பார்க்கணும் எல்லாருமே கவனமாக இருங்க. என்ன ரீசன்னா, இந்த பாருங்கள், பிள்ளை அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், மூளை ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. சாவி அப்பிட்டாங்க, பாக்கெட்லேருந்து எடுத்துட்டாங்கங்க. இருங்க சொல்கிறத நம்ம பாருங்க, எப்படி நேக்க நம்மளை திசை திருப்பிடுவாங்க. அவங்க இப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி இருப்பாங்க. எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம போய் எங்கிட்ட போய் கீழே விழுக வேண்டியதான். இது மரணத்தில் கூட போய் முடிய வாய்ப்பு 100க்கு 100 இருக்குது. அதனால் உஷாராக இருக்கணும். இப்போ நான் பேசுகிறதே என் மைண்டு ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. இவன் எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டானா வம்பா போயிருமே அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நீங்களே பார்த்தீங்க. டக்குன்னு இந்த சுவிட்சில் ஆன் பண்ண தெரியும் பிள்ளைங்களை எல்லாம் கவனம். மூளை நல்ல பிள்ளைங்க நல்ல மூளை. எப்படி ஆன் பண்ணுறீங்க? ஆன் பண்ணிட்டாரு. ஏறுங்க எப்படி எல்லா பவர் நம்மளோட ஜாஸ்தி வண்டி ஏறு. இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு 10 ஃபோன் ஃபுல்லாக 10 பைசாவுக்கு போகிறதுனால அது ஃபோனாக தான் இருக்கும். இப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனில், டக்குன்னு இந்த பிள்ளைங்க ஆக்சிலேட்டரை கொடுத்துருங்க. என்ன அதனால் என்றைக்குமே கவனமாக இருங்க. எவ்வளோ பெரிய ஃபோன் முக்கியமான ஃபோன் காலாக இருந்தாலும் வண்டியை நிப்பாட்டி ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் சாவியை போட்டுட்டு நீங்கள் பேசுங்க. ஏன்னா இது நம்மளுடைய லைஃப் இருக்குது, நம்மளோட பிள்ளைகள் லைஃப் இருக்குது, நம்ம ஏற்ற மாதிரி உள்ள லைஃப்பும் இருக்குது. எல்லாத்தையும் யோசிக்கணும். மோட்டார் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதை திருவுனா வண்டி போய் கீழே விழுவும் அடிப்பணும்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் பெரியவங்க தான் கவனமாக இருக்குன்னு சொல்லுங்கள். வண்டியில் போகும்போது ஃபோன் பேசாதீங்கன்னு சொல்லுங்கள். அதனால் எல்லாருமே கவனமாக இருங்க. அதேமாதிரி பைக்கில் போகும்போது ஃபோன் பேசாதீங்க. பிள்ளைகளோடு போகும்போது மெதுவாக போங்க, மெதுவாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. கவனம். வண்டியில் போகும்போது ஃபோன் பேசாதீங்க. பிள்ளைகளோடு இருக்க போகும்போதில் வண்டியை ஆன் பண்ணி இந்த மாதிரி விட்டு கவனமாக கவனச்சிதறலாக இருக்காதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் போட்டு பேசுங்க. பிள்ளைங்க கையில் சாவியை கொடுக்காதீங்க. எவ்வளோ பெரிய சென்சார் வண்டியாக இருந்தாலும் சரி. என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கரணை தப்பினால் மரணமாக, அது எனக்கு சரியாக எனக்கு தெரியல. அதனால் சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிரும், மன உளைச்சல் எல்லாமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,